Good morning students. Exercise 3.1 ல 11th sum பார்க்கலாம். Simplify and express each of the following in exponential form. இப்போ நம்மள simplify பண்ண சொல்லியிருக்காங்க. First one பாருங்க. 4 to the power of 5 into 4 to the power of 2 into 4 to the power of 4. இதில் base எல்லாமே சேமாக இருக்கு. power வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்போ எந்த ரூல் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? ரூல் சொல்லுங்க. a to the power m into a to the power n equal to a to the power m plus n. இப்போ இதில் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. பேஸ் அப்படியே எழுதிக்கோங்க. m எவ்வளவு 5, n எவ்வளவு 2 into 4 to the power of 4. Next 4, 5 plus 2 எவ்வளவு 7 into 4 to the power of 4. இப்போ திரும்பவும் பாருங்க, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, பவர் ரெண்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. இதே ரூலை நம்ம யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 4 m எவ்வளவு 7 plus n எவ்வளவு 4. 4 7 plus 4 எவ்வளவு 11. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? செகண்ட் ஒன் 3 to the power of 2 into 3 to the power of 3 பவர் ஆஃப் 7. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பாருங்கள், பேஸ் சேம் பவர் டிஃப்ரெண்ட். ஸோ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். a to the power m into a to the power n equal to a to the power of m plus n. equal to base அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது 2 plus 3 இந்த 7 அப்படி எழுதிக்கோங்க. 3 2 plus 3 எவ்வளவு 5 power of 7. இப்போ the 3 to the power of 5 to the power of 7 இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? பவர் ரூல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாமா? பவர் ரூல் சொல்லுங்க. a to the power m to the power n equal to a to the power of m into n. equal to 3. இப்போ இந்த ரெண்டு பவரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 3 5 into 7 5 7s are 35. நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் bracket 5 to the power of 2 into 5 to the power of 8 divided by 5 to the power of 5. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? பேஸ் சேம் பவர் டிஃப்ரெண்ட். ஸோ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்.
ப்ராடக்ட் ரூல் சொல்லுங்க. a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n. பேஸ் அப்படியே எழுதிக்கோங்க. m to n h divide இது அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2 plus 8 10 divide 5 to the power of 5. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? கோஷியன்ட் ரூல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ரூல் சொல்லுங்க. a to the power of m divided by a to the power of n equal to a to the power of m minus n. Five 10 ல இருந்து 5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? 5 to the power of 5. நெக்ஸ்ட் fourth sum 2 to the power of 0 into 3 to the power of 0 into 4 to the power of 0. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். anything power 0 ஓட வேல்யூ என்னது? 1. அப்ப 2 to the power of 0 க்கு என்ன போடுவீங்க? 1 into 3 to the power of 0 1 into 4 to the power of 0 ஓட வேல்யூ என்னது? 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை மல்டிபிள் பண்ணுங்க. 1 into 1 1 1 into 1 1. இப்போ 4th one சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? எனிதிங் பவர் 0 அதாவது பவரில் 0 இருந்தது அப்படின்னா அதனோட வேல்யூ 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட் 5th one 4 to the power of 5 into a to the power of 8 into b to the power of 3 divided by 4 to the power of 3 into a to the power of 5 into b to the power of 2. இப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தனித்தனியாக பிரித்து எழுதி வச்சுக்கோங்க. 4 to the power of 5 divided by 4 to the power of 3 into நெக்ஸ்ட்டு a to the power of 8 divided by a to the power of 5 into b to the power of 3 divided by b to the power of 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ரூல் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்? கோஷியன்ட் ரூல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ரூல் சொல்லுங்க. a to the power m divided by a to the power n equal to a to the power of m minus n. பேஸ் எழுதிக்கோங்க. m 5 minus n 3 into பேஸ் என்னது? a m h minus n 5 into b 3 minus 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அப்படி எழுதிக்கோங்க. 5 இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு? 2 into a 8 minus 5 3 into b 3 minus 2 1. இப்போ இந்த 4 to the power of 2 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். 4 எத்தனை டைம் போடணும்? 2 டைம். 4 into 4 4 4 சார் எவ்வளவு? 16.
ஸோ இந்த 4 to the power of 2 பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம் 16 into a to the power of 3 into b to the power of 1. ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1ல நம்ம 11th சம் பார்த்தோம். இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.